இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன், ஆரம்பத்துலேருந்தே காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வீரபாண்டியில் தான் இருந்தோம். வீரபாண்டி கோட்டூர்னு மாறி மாறி இருந்தோங்க ஒரு 2 மாதமாக. ஸோ அதனால் அப்படியே அங்கேருந்தே கிளம்பிட்டுருக்கோம். நானும் கூப்பிட்டு மட்டும்தான் போகிறோம். ஹஸ்பண்ட் வரல. எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குமே வர மாட்டார், கூட்டிகிட்டும் போக மாட்டார். ஸோ ஏதோ அம்மா இருந்தனால என்னை அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். ஒரு மணிக்கு போல் பஸ்ஸில் ஏறினோம். 8 மணி அந்த மாதிரி போய் ரீச் ஆனோம். பட் 4 hours 5 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாம். பட் எங்கள் அம்மா அந்த மாதிரி பஸ்ஸில் ஏறாமல் இந்த டவுன் பஸ் மாதிரி ஒன்று ஏற்றி விட்டுட்டாங்கங்க. செம்ம டயர்டு, ட்ராவலே அப்படியே பயங்கரமாக டயர்டாயிடுச்சு. பட் கூப்பிட்டு நல்லா எனர்ஜியாக தான் இருந்தான். ஏன்னா அவனுக்கு பஸ்ஸு விவரம் தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரோமா. ஸோ அதனால் நல்லா அங்கே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக தான் வந்துகிட்டே இருந்தான். கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பயந்தான். ஸோ பகலில் வரும்போதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக வந்தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே நபியோட ஸ்கூலில் ஆனுவல் டே ஒன்று நடந்துச்சு. நபி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. ஸோ அதனால் வீட்டில் போய் வேகமாக பேக்கெல்லாம் வச்சுட்டு சும்மா நாங்கள் வாட்டர் பாட்டில் இது மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே ஸ்கூலுக்கு ஆட்டோலேயே அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். இங்கே ஸ்கூலுக்கு வந்தோடனே தியா தான் ஃபஸ்ட் எங்களை வெல்கம் பண்ணா. தியா பார்த்திங்கன்னா நபியோட அக்கா பொண்ணு, ஃபஸ்ட்டு பொண்ணு. எங்கள் வீட்டிலையே முதல் பொண்ணு. நான் குழந்த அப்படின்னு வந்தது தியா தான். ஸோ எல்லாருக்கும் தியா ரொம்ப இஷ்டம். ரொம்ப அதுதான் செல்ல பிள்ளை மாதிரி. பார்த்திங்கன்னா வந்த உடனே ஸ்கூலுக்குள்ளே வந்த உடனே அந்த ஊஞ்சல் எல்லாத்துலேயும் ஏற ஆரம்பிச்சிட்டான். கூப்பிட்டோம் ஜாலியாக ஒன்றா விளையாட ஆரம்பிச்சிட்டான். அங்கே ஒரு 1 hour கிட்ட இருந்திருப்போம். 1 hour ஒரு 2 hours கிட்ட இருந்திருப்போம். 2 hours அவன் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருந்தான். இங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், சிங்கிங், அப்புறம் நிறைய நடந்துச்சு. நல்லா ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கிட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் முழுக்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டான்ஸ் மட்டும் ஏகப்பட்ட டான்ஸ் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால என்னால் இப்படி தான் பேச முடியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்னை வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிடும். கொஞ்சம் நாள் ஆகும், ஒரு 1 week மேலே ஆகும். இப்போ 2வது நாள் தான் ஆகுது. ஸோ அதனால் இன்னுமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் இப்படியே இருக்குது. என்னால் பேசுகிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே பாட்டு போகிறது பார்த்துட்டு கூப்பிட்டு கொஞ்சம் இங்கேயும் டான்ஸ் பண்ண பார்த்தான். அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு விளையாட, அப்புறம் போய் டான்ஸ் பார்க்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு தான் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. போன உடனே உட்காரக்கூட விடாமல் கூப்பிட்டு விளையாட வச்சுட்டே இருந்தான். சரி நீ விளையாடு அப்படின்ட்டு போய் உட்காரவும் பயமாக இருந்துச்சு. ஸோ இருட்டாக இருக்குது, கீழே எதுவும் விழுந்துருவானோன்ட்டு. இது பார்த்திங்கன்னா காமராஜ் ஸ்கூல். இங்கே தான் ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நபி டான்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கையோட கிளம்பிட்டோம். அக்கா மட்டும் டிலே ஆகி வந்தோம். அக்கா அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க, டீச்சராக இருக்காங்க. ஸோ அதனால் அக்கா மட்டும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு தான் வருவாங்க. நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னே கிளம்பி நைட்டே வந்துட்டோம். ஸோ நைட்டு எனக்கு இந்த யூனிக்கான பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்கா குங்குமத்துக்குன்னே ஒரு கலெக்ஷன் வச்சுருந்தா. இது பார்த்திங்கன்னா சங்கில் குங்குமம் சிமிழ் இருக்க மாதிரி. ராமேஸ்வரம்ன்றனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சங்கு ஃபேமஸ் இல்லை. ஸோ சங்குலேயே குங்கும சிமிழ்லாம் வந்திருக்கு. ரொம்ப க்ரியேட்டிவாக நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் மார்னிங் ஆகிடுச்சிங்க. அம்மா டீ போட்டுட்ருக்காங்க எல்லாருக்கும். அந்த கேப்பில் அக்கா நிறைய வீட்டுக்கு போய் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. அப்போ பைக்கில் போகிறப்ப கூப்பிட்டும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொத்திட்டு பைக்லேயே போயிட்டான். இந்த பைக்கில் போகிறதுனா என்னன்னே தெரில, கூப்பிட்டுக்கு அவ்வளோ பிடிக்குது. ஸோ இப்போ பாரு பைக்குன்ட்டே இருக்கான். அப்படியே ஆரம்பிச்சிட்டு இங்கே வீட்டில் வேலை நடந்துகிட்ருக்குங்க ஃபங்க்ஷனால். இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிட்டா நபி. அதனால் ஃபுல்லாக வெள்ளை அடிச்சுட்டு 30 days முடிஞ்சு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு தானே வைப்பாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு பெயிண்டிங் வேலை போயிட்டுருக்கு. கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் பெயிண்டிங் வேலை இருந்துச்சு. அந்த பெயிண்ட் பாக்ஸ் எல்லாமே இப்படி வெளியே இருக்குது. ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ண ஆள் வச்சு பண்ணணும்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிட்டிங் இந்த ஏரியா, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அடுத்த வேலை இதுதான் பண்ண போகிறோம். நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலை பூஜை ரூம் தானே. ஸோ பூஜை ரூமை க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுட்டு இந்த லைட்டிங்லாம் அழகாக செட் பண்ணி ஒட்டி வச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்ட்ரன்ஸ், இதுதான் வந்து பூஜா ரூம் என்ட்ரன்ஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருக்கும். இங்கே வந்து அந்த ஷெல்ஃப்லாம் நம்ம வந்து ஷோகேஸ்க்கு ஏதாவது டாய்ஸ் வைக்கணும், ஏதாவது திங்ஸ் வைக்கணும். ரொம்ப க்ளம்ஸி ஆகாமல் கம்மியாக வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே நல்லா வந்து 2 ஃபேன் போட்டாச்சு. மேலே பார்த்திங்கன்னா பெயிண்டிங் இங்கே ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் க்ரியேட்டிவாக இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ப்ரேலே பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும். எனக்கு த்ரோட்டு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து அக்கா கல்யாணம் ஆன உடனே அந்த கையோட அடுத்த நாள் வந்து ஃபோட்டோ ஷூட் வைப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ எடுத்தது. ஸோ அப்போ நல்லா 2 பேரும் லீனாக இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஃபேன்ஸ் மீட் வச்சப்போ எடுத்த பிக்சர். அது அப்படியே மாமா வந்து ரஜினி ஃபேன், ஸோ அதை அப்படியே ஒட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மெடல், ஷீல்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஷோவாக ஃப்ரண்ட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் ஒன்று ஒன்றா வந்து வைக்க சொல்லிகிட்ருக்கேன். லஷ்னே வருது, நபி இல்லை தியாவுக்கு ஒரு ஒர்க்கு, நபிக்கு ஒரு ஒர்க்கு, எனக்கு ஒரு ஒர்க்குன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து அழகு பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து மேகலா வாங்கின ஷீல்டு, நபி தியா வாங்கின மெடல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய கப். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு கப்ஸ். இது 3 மட்டும் தான் வச்சுருக்கோம், மற்றதெல்லாம் எதுவுமே வைக்கல. அங்கனக்குள்ளே கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து ரொம்ப மினிமமாக கொஞ்சம் டாய்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். நிறைய இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷெல்ஃப்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கோம். இது நபி தியாவோட சைல்ட்ஹுட் பிக்சர், ஸோ அதை மட்டும் வச்சுருக்கோம். வேறு எதுவும் வச்சா க்ளம்ஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் வாசல்லையும் பார்த்திங்கன்னா மாமா வந்து ஆள் வச்சு க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லா திங்ஸையும் எடுத்து ஓரங்கட்டிட்டு அதை ஃபுல்லாக கூட்டி விட்டு கழுவி விட்டுற சொல்லிட்டாங்க. ஸோ கழுவி விட்டோடனே நம்ம போகிறது என்னன்னா கோலம் போடுற வேலை. இது நான் போட்ட கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இது ஃபங்க்ஷன்றதுனால அந்த வைப்லேயே வந்து இருக்கணும்னு சொல்லி போட்டேன். இது மேகலாக்கா போட்ட கோலம், இது நான் போட்ட கோலம், இந்த மயில் கோலம். ஸோ வெயிலுங்க 2 மணிக்கு தான் போட்டோம், பட் வெயில் அப்படியே சுடுது. அதிலே வச்சு போட்டுட்டோம். ஏன்னா 4 மணிக்கு மேலே ரிலேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு. அப்புறம் சமையல் வேலையும் கையோடு நடந்துக்கிட்டே இருக்குது. சமையலுக்கு ஆள் வச்சுட்டாங்க மாமா. ஸோ சைட்லேயே வீட்டுக்கு பக்கத்தில் ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா அடுப்புலாம் வச்சு இந்த மாதிரி வந்து குக்கிங்கும் போயிட்டுருக்கு. சமையல் பார்த்திங்கன்னா இங்கே ராம்நாடு அந்த மாதிரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நெய் சோறில் கொஞ்சம் கறி வச்சு அப்படி லிக்விடாக அந்த குழம்பும் வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப லிக்விடாக இருக்காது, நம்ம சாம்பார் ஊற்றுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் அது வந்து பிரியாணின்ற மாதிரி சாப்பிடுவாங்க இங்கே எல்லாருமே. பட் வாசனை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால் நான் வெறும் சாதம் மட்டும் கொஞ்சமாக கறி வச்சு அப்படி சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப என்னாலையும் சாப்பிட முடியல. பட் வந்து சாப்பாடுன்னு பார்க்கும்போது அதுதான் அங்கே ஃபேமஸ். அந்த ஊருக்கு அந்த டேஸ்ட்டு தான். இப்போ எப்படி திண்டுக்கல் அப்படின்னா தலப்பாக்கட்டி பிரியாணி. ஸோ இதுவே வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா கிடையாது, பாஸ்மதி ரைஸு. ஸோ ஒரு ஊருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், செய்கிற மெத்தடும் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஊரோட டேஸ்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீட்டாக எல்லா சமையல் வேலையுமே போய்கிட்டுருக்கு. நான் வந்து அப்படியே ஒரு வீடியோ மாதிரி குட்டி குட்டியாக வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈவினிங்க்கு மேலே நாங்கள் ரெடியாக ஆரம்பித்தோம். ஒரு 3 மணிக்கு மேலே கோலம்லாம் போட்டு முடித்தது கையோடு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து சின்னக்கா வாங்கிட்டது. அப்புறம் வந்து விளக்கு, இந்த அண்டா இதெல்லாம் அம்மா. நாங்கள் முறை மாமா இல்லை தாய் மாமா இல்லைன்றதுனால அம்மா அப்பா தான் செய்வாங்க அக்காவுக்கு. ஸோ அதனால் எல்லா திங்ஸையும் வாங்கி அம்மா எடுத்து வச்சிட்ருக்காங்க. இங்கே ரிலேட்டிவ்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போது இந்த தாம்பளத்தட்டில் வச்சு சீரை கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டோம்.
அந்த என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒருத்தரும் இது வந்து அம்மா வைக்கிறது, ஒன்று அண்ணனுங்க ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த அண்ணனுங்கெல்லாம் தனியாக அவங்க ஒரு தனியாக வச்சு அப்படியே மொத்தமாக வெயிட்டெல்லாம் வச்சு வெடித்து அப்படி கொண்டு வந்தோம். இந்த ஊர் சைட்லனாலே இந்த சீரை எடுத்துகிட்டு வர்றது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். அதே டைம் பார்த்திங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் பெருமை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊர்னாலே அதுதான் பெருமைங்க. அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இல்லைன்னா பெரியம்மா பையன் அந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. எங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் இல்லை, இருந்தாலும் பெரியப்பா பசங்க 4 பேரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அம்மாவுக்கு வந்து சித்தி அண்டாவை தூக்கி தலையில் வச்சு விட்டுருக்காங்க. பயங்கர வெயிட்டுங்க. அது பாவம் அம்மா அவ்வளோ தூரம் எப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரில. வெடி வேறு காது கிழிஞ்சுது, அந்தளவுக்கு போட்டாங்க. ஸோ அதோடு அப்படியே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் உள்ள. ஸோ இப்போ ஆரத்தி எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம தியா தான் ஆரத்தி எடுத்துகிட்ருக்கா அப்பாவுக்கு. அது வந்து எங்கள் அப்பா. ஸோ ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சுட்டு அப்புறம் கால்லாம் கழுவி விடுவாங்க. ஸோ கால் கழுவிட்டு அப்படியே உள்ள ஒவ்வொருத்தரையாக வர வைக்கிறது. ஸோ தட்டெல்லாம் அப்படியே வெளியே அந்த பால்கனி இருக்குல்லையா, ஸோ அந்த போர்ட்டிக்கோ அந்த இடத்துலையே வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணணும். இப்போ வந்து பொண்ணு வந்து உள்ளே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்கப்லாம் பண்ணாமல் உட்கார வச்சு எண்ணெய் தலையில் வச்சு அத்தைமாருங்க எல்லாருமே வந்து தலையில் எண்ணெய் வச்சுட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி சீயக்காலாம் போட்டு குளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வந்து மேக்கப் பண்ணி இந்த மாதிரி சபையில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நிறைய வீட்டு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி இல்லை. ஏஜ் அட்டெண்ட் பண்ணி அந்த 7 டேஸ்க்குள்ளே தண்ணி ஊற்றிடுறாங்க இல்லையா, அதோடு அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கும்போது சும்மா மேக்கப் பண்ணி முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அது வந்து சடங்கு மாதிரி ஆகிடும். பட் வந்து இந்த ஏஜ் அட்டெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண அன்றைக்கே பார்த்திங்கன்னா அம்மாவும் எங்கள் அண்ணியும் போய் இந்த மாதிரி எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றி எல்லாமே பண்ணிவிட்டு புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்க. பட் வந்து இந்த சபையில் வந்து பண்ணும்போதும் இந்த மாதிரி இதான் முறை. ஸோ முறைப்படியே பண்ணாங்க. தண்ணிலாம் ஊற்றிட்டு அப்புறம் இது சடங்குக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வந்து சுற்றி உட்கார வச்சுருவாங்க. இவங்க முறைப்படி நிறைய வந்து சடங்கு பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. நான் இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி பார்த்ததில்ல. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி பொண்ணு உட்கார வச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு பொண்ணையும் வந்து மாப்பிள்ளை மாதிரி தலையில் இந்த உருமாவா அதெல்லாம் கட்டி விட்டு உட்கார வச்சாங்க. ஸோ அது என்னென்னா பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரியாக. அது என்ன கணக்கு, எதனால் இப்படி பண்ணுறாங்க இந்த சடங்குன்றது எனக்கு தெரில. நான் டீட்டெயில்டாக கேட்டு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அக்காவுக்கும் புதுசு தான் இது. ஃபஸ்ட்டு தியாலினிக்கு பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ போகலை, ஊரில் இருந்தனால நான் போகலை. ஸோ நபிக்கியாவது பார்க்கணுன்னு சொல்லி அடம்பிடிச்சி வந்துட்டேன். ஸோ அதனால் பார்க்க முடிஞ்சுது. சடங்கு நிறைய வித்தியாசமாக பண்ணுறாங்க. ஸோ அதவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு தாய்மாமன் மாலை வந்து போடுறாங்க நம்ம நபிக்கு. இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சடங்குக்குன்னு ஒரு 6 பொருள் எதுவும் எடுத்து வச்சுருந்தாங்க. கலசம் மாதிரி, அப்புறம் ஒரு படியில் ரைஸ் வச்சு ஒரு ஒரு இதில் இலையெல்லாம் வெத்தலையெல்லாம் மாட்டி வித்தியாசமாக என்னமோ பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் பிரியாணி, முட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு இதில் ஏதோ சாம்பல் மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க, என்னன்னு தெரியல. பட் அதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு 3 தடவை சுற்றி கொடுத்துட்டாங்க. திரும்ப அத்தைமாருங்க எடுத்து கொடுக்கணும். திரும்ப அதே மாதிரி மாற்றி அதே மாதிரி ஒரு 3 தடவை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ மாலை ஒன்று தான் வாங்கியிருந்தனால அந்த பொண்ணுக்கு பூவாலேயே வந்து கொஞ்சம் மாலை பண்ணிவிட்டு இந்த மாதிரி விளக்கு அப்புறம் கலசம் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, தேங்காய் வச்சு ஒரு செம்பில். ஸோ அதை 3 தடவை சுற்றிட்டு கொடுத்துட்றாங்க. அங்கே அணையக்கூடாது, விளக்கு அணியாமல் கீழே விட்டுறாமல் அப்படியே வச்சிடணும். அப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து பிரியாணி, முட்டை, இன்னொரு இதில் வந்து ஏதோ ஒரு சாம்பல் மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பிஸ்கெட்டு, ஸோ அதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சுருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி திரும்ப வைக்கிறாங்க. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ வேல் கம்பு மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. வெத்தலையை வந்து இப்படி குத்தி வச்சுருந்தாங்க. இந்த இதில் சிக்கு வாங்கி குச்சின்னு சொல்லுவாங்களா அதில்.
ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஃபைனலாக இதான் செம்ம ஜோக்காக இருந்துச்சு. தேங்காய் வெத்தலை பாக்கு கையில் வச்சுட்டு அதை அப்படியே தலையில் அடிக்கிற மாதிரி பண்ணவும் நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா பண்ண போகிறாங்க, தலையில் எதுவும் அடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு செகண்ட் அல்லு இல்லை எல்லாருக்குமே பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. பிஸ்கெட்டை வந்து எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க, கையில், இந்த மாதிரி ஷோல்டரில், தலையில எல்லாம் வச்சுட்டு அதை வேற உலுக்கி விட்டுறாங்க. அது கீழே விழுந்துருது. திரும்ப அதே மாதிரி ஒரு 3 தடவை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. பட் பார்க்க நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. வித்தியாசமாக ஏதோ ஒரு சடங்கு பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கெலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு அத்தை மாமாக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம் ஒவ்வொருத்தராக வந்து கன்னத்தில் அப்படி விட்டு அது ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு போவாங்க. நம்ம மூஞ்சியில் ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி நினச்சிட்டு, நீ இருந்தால் கொஞ்சோண்டு பூச்சிருக்கியா, நான் பாரு உனக்கு மேலே பூசுறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நம்ம மூஞ்சியில் விளையாடிட்டு போவாங்க. ஸோ அதுதான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அவசரமாக உடனே குளிக்க வச்சு சாரீ கட்டி விட்டு நாங்கள் ஒருத்தர் ஒன்று மாட்டி விட்டு அப்படியே ஒரு பிள்ளைய ஒரு 10 பேர் சேர்ந்து மேக்கப் பண்ணி டக்குன்னு அந்த டைம்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த சடங்கெலாம் முடிஞ்ச கையோடு எல்லோரையும் சாப்பிட வச்சாச்சு. இங்கே வந்து இந்த செய்முறை பண்ணுறத எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கும்பிட்டு வந்து செம்ம ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்ட சுற்றிக்கிட்டு அப்படியே இருந்தான். இங்கே வந்து வெளியேருந்து பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே தெரியுது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் அதில். ஸோ அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து ஒவ்வொருத்தரையாக வம்பிழுத்துட்டு இருந்தான். அப்புறம் சாப்பாடு எல்லாமே வெளியவே வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்துச்சு. நைட்டு செம்ம டயர்டு, அப்படியே போய் தூங்கிட்டோம். காலையில் இந்த கூப்பிட்டு இந்த கோழி குஞ்சை எங்கேருந்து கண்டுபிடிச்சான்னு தெரியல. பக்கத்து வீட்டில் வச்சுருந்துருக்காங்க. அந்த கோழி குஞ்சை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அதை வாங்கிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் வீட்டில் வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த அண்டா குண்டா எல்லாத்தையும் வந்து இறக்கி வச்சுட்டு புதுசும் வந்திருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அண்டாக்கள்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் இது கூப்பிட்டு சைஸில் இருக்கும். உள்ளே போய் அவன் விளையாடிட்டுருக்கான் ஜாலியாக. ஸோ அவ்வளோதாங்க. அன்றைக்கி அப்படியே மாமா வந்து குழம்புக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் வந்து 2 விதமாக மீன் வாங்கிட்டு வந்திருந்தார். அதை அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போல் பஸ் ஏறிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன். என்ன சொல்கிறது, எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அட்டன் பண்ணதுன்னா இதுதாங்க எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இதுதான் எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் செகண்டு நான் அட்டன் பண்ணுறேன். நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால் எந்த ஃபங்க்ஷனுமே நான் போனதில்லை. ஸோ நிறைய டெத்துக்கும் நான் போக முடியாமல் போச்சு. பட் இங்கே கரெக்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த ஃபங்க்ஷனும் செம்ம கிராண்டாக நடந்துச்சு. ஸோ இதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ அதை அவங்களோட நான் ஷேர் பண்ணதில் இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு கூட இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம்ல. ஸோ அதனால் சரி, இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து மீட் பண்ணது வரைக்கும் பாய்.